ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ விஜய்க்கும் உடம்பு சரியில்லாமல் போனதுனால விஜயை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் அப்பளம் போடுறத கற்றுக்கிறதுக்காக நான் போயிட்டு வரேன்னு சொல்லி இப்போ நிவினை சப்போர்ட் பண்ண சொல்லி காவேரி ஒரு பொய் சொல்லிவிட்டு இப்போ நிவின் கூட விஜய் இருக்க இடத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ காரில் போகும்போது நிவின் காவேரி கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீ விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி நீங்கள் எப்படியாவது சேர்ந்து வாழலாம்ல, இந்த அளவுக்கு நீ விஜய் மேலே பாசம் வச்சுருக்க, விஜய் உன் மேலே பாசம் வச்சிருக்காரு, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக அட்வைஸ் பண்ணுறாங்க. காவேரியும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவோட மனசில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தான் நாங்கள் சேர்ந்து வாழணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே காவேரி பேசுகிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ புரியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பிரிஞ்சு வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு கதையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நிவின் இடையில ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, நீ செல்ஃபிஷாக இருக்கன்னு. அதை நினச்சி காவேரி கொஞ்சம் அப்படியே எமோஷனலாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக பார்த்தா விஜய் இருக்க அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் வந்து உடம்புல அந்த கொப்பனெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் விசிறி விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நிவினையும் காவேரியும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பதட்டமாயிடுறாங்க. நல்லா பார்த்தா ஒரு ஜாலியான ஃபன் மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நிவின் வந்து இந்த இடம் சேஃப் தானே அப்படின்னு கேட்கும்போது சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போயும் பார்த்தோம் அப்படின்னா குறும்புத்தனமாக நம்ம காவேரி எப்பயும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம்ல, அந்த காவேரியை பார்க்க முடிஞ்சு நல்லா ஜாலியாக விஜய்கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அதுக்கு ஈடு கொடுத்து அவரும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் நிவின், நீ விஜயை பார்த்துக்கிறேன்னு வந்துட்டு இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிடறாரு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஜாலி மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிவின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாராட்டிருக்கு. இப்போ இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா குமரன் வந்து கங்காவுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குமரனோட அம்மா பக்கத்தில் வந்துடுறாங்க. இவங்களோட ரொமான்ஸுக்கு ஏதாவது சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே தான் குமரன் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மாட்ட எல்லாம் பேசி சரி பண்ணி வச்சிருக்காருல, அதனால் வந்து நல்லா தான் பேசிட்டு போனாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு கங்காவுக்கு தான் ரொம்ப பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அவங்க அம்மா ஒன்றுமே பேசாமல் போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இனிமேல் அப்படி தாங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டை காட்டினாங்க. இப்போ பார்த்தா நிவின் அங்கே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் யமுனா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யமுனா அப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு, சரி நான் ஃபோன் பண்ணி கேட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் யமுனா தான் அடுத்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை அதாவது பஞ்சாயத்து எழுத்துட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிவின் வந்து அங்கே குமரன்ட்ட பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. மறுபடியும் குமரனும் கங்காவும் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம்னா விஜய் காவேரியை காட்டுறாங்க. விஜய்க்கு வந்து காவேரி வந்து ரொம்பவுமே பார்த்தா அப்படியே உடம்ப தொடச்சி விடுறது அந்த மாதிரிலாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்பப்போ பார்த்தா இடையில பேக்ரவுண்டில் ரொமான்ஸ் சாங் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி வந்து அந்த உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு அதெல்லாம் சொல்லும்போது ஒரு மாதிரி எப்பயும் ஒரு மாதிரி குறும்புத்தனமாக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி குறும்புத்தனமாக விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி ப்ரொமோ வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.